ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம சேரன், பல்லவன், நிலா, சோழன்னு சொல்லிட்டு எல்லாருமே பீகாருக்கு போயிட்டு திரும்ப கார்ல வீட்டுக்காக வந்துட்டுருக்காங்க. அடேங்கப்பா! இவ்வளோ நாள் ட்ராவல நான் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா போகிறதுக்கு ஒரு 1200, வரதுக்கு ஒரு 1200, கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இல்ல அண்ணி, அது கூட பாருடா, அவங்க அண்ணிக்கிட்ட தான் கேட்குறான். டேய் உன் பக்கத்தில் நான் தாண்டா இருக்கேன். என்கிட்ட நீ ஒரு வார்த்தை பேசணும்ல. ஏதோ இருந்தாலையும் நான் அன்னிக்கிட்ட மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு சோழனுக்கு செம்ம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் சிரித்து ஜாலியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அத்தையும் பெரியப்பாவும் நின்றுட்டுருக்காங்க. என்னடா அத்தையும் பெரியப்பாவும் நின்றுட்டுருக்காங்க, இன்னைக்கு என்ன விலங்கத்தை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே, அவங்களால என்ன பண்ணிட முடியும், வீடு அப்பாவோட பேரில் இருக்குல்ல, அதனால் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பேச்சை பேசிகிட்டு இருக்க, அவங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டுருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு இப்படி போய் பேசிக்கிட்டு இருக்கேன், நடுங்கட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாங்கத்த அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்போனா நீங்கள் வீட்டில் யாருமே இல்லையா, இல்லை எங்கே போயிட்டு வந்தீங்க, சந்தானியை பார்த்துட்டு வரதுக்காக போயிருக்கோம், நிச்சயதார்த்த தேதியெல்லாம் குடிச்சாச்சு, வர வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம் அத்தை, இது வரைக்கும் நீங்கள் பீகாரெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால் இதே சாக்கப்பட்டுக்கிட்டு எங்களோட ஒரு 3 நாள் 4 நாள் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், பெருசாக சொல்ல வந்துட்டான். ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லணும் கூட உங்களுக்கு தோணவே இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு எங்களை மதிக்கவே இல்லையே. எங்கள் வீட்டில் கல்யாணமே நடக்காது, பொண்ணே தங்காது, அப்பா எப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனீங்க. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் 2 வருஷமாக ஒருத்தர் இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து எங்கள் வீட்டில் கல்யாண வேலை மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட என்னடா பேச்சு, நாங்களும் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டோம். என்னடா ஆளே இல்லாத போது வீட்டு பக்கம் வந்திருக்கீங்களே, அதனால் கேட்டெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுவீங்களான்னு ரொம்ப பயந்துட்டோம். டேய் அத்தைக்கிட்டேயும் பெரியப்பாக்கிட்டேயும் என்ன பேசணும்னு எனக்கு தெரியாதா, பேசாமல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அத்தை, மன்னிச்சிடுங்க அத்தை, கண்டிப்பாக நிச்சயத்துக்கு சொல்கிறோம், அங்கே நீங்கள் வந்துடணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரிங்க அத்தை உள்ளே வாங்க டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. மற்ற பசங்களாம் பாருங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் சேரன் நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருக்கான். இவன் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இது ஒரு வீடாகவே இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஆசைப்பட்ட மாதிரி சேரனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா கூட கண்ணு முன்னாடி பொண்ணு நல்லபடியாக வாழ்ந்திருப்பா. அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நம்ம ஓடி வந்து நின்று இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எங்கேயோ ஒன்று பொண்ணை கொடுத்துட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவன் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவள் சந்தோஷமாக இருந்திருப்பாளே. என் பொண்ணு தலையில் நாமளே மண்ணை அள்ளி போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன நடக்குமோ அது அப்படிதாம்மா நடக்கும், விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. டே பல்லவா சீக்கிரமாக எந்திரா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. என்னென்ன சர்ப்ரைஸு, முதல்ல போய் குடிச்சிட்டு வாடா அப்புறமா நான் சொல்கிறேன். இல்லைண்ணே முதல்ல சொல்லுங்கள், போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவனுக்கு ஒரு வண்டி வந்திருக்கேன், அதை அவனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவனை கூட்டிகிட்டு போய் வண்டியை கட்டலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. டே வண்டிக்கு எவ்வளோ ஆகுன்னு சொல்கிறேன், நானே கொடுத்துட்றேன் அண்ணே, பரவாயில்லண்ணே இருக்கட்டும், அடுத்தடுத்து கல்யாண செலவெல்லாம் வருது இல்லை, அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும், அப்படியே வைங்கண்ணே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. டே கல்யாணத்துக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கல்யாணத்துக்காவது என்னை கூப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து கேட்கவும், வரதும் வராமல் போகிறதும் அது உங்களோட விடுப்போம், ஏற்கனவே அப்பனை விட்டுட்டு போய் கல்யாண தேதியை குறிச்சிட்டு வந்துட்டீங்க, நிச்சயத்துக்கும் அப்பா இல்லாமல் போனீங்கன்னா உங்களை எந்த அளவுக்கு மதிக்குவாங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா உங்களெல்லாம் விட்டுட்டு நாங்கள் மட்டும் எப்படிப்பா போவோம், கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம
நிலா இருந்துட்டு முதல்ல அப்பா சொன்ன மாதிரி நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி நிச்சயத்துக்கு மோதிரம், சந்தாவுக்கு ட்ரெஸ் வாங்கணும். அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து சரி வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பல்லவன் வந்துடுறாங்க. அண்ணே என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஒன்றும் இல்லைடா, ஒரு வண்டி வந்திருக்கு, அதுக்கு உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வண்டியாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு வண்டி இருக்கிற இடத்துக்கு பல்லவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு இல்லா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, நானும் வேலை பார்க்க போகணும் சோழன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேலே கை போட போகிறாங்க. அதுக்குள்ளே நிலா இருந்துட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. இந்த ரூமை பாருங்கள், சந்தா கல்யாணம் பண்ணுறதுக்கு அண்ணனுக்கு ஏற்பாடு பண்ணும்போது இந்த வீட்டை நம்ம ரெடி பண்ணுது. இப்போ நிச்சயம் எல்லாம் நடக்க போகுது. அதனால் நம்ம வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் சே சேரனனும் சந்தாவும் இங்கே தங்கிட்டாக பாண்டியும் பல்லவன் மட்டும் வெளியே படுத்துப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, அதனால ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்படலை, ஆமாம்ல உங்களை கல்யாணம் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பல்லவனை கூட்டிகிட்டு பாண்டி இருந்துட்டு மெக்கானிக் ஷெட்டுக்கு போகிறாங்க. அங்கே கண்ணை இருந்துட்டு என்ன பல்லவா நீ ஷெட்டு பக்கமே வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சும்மா அண்ணன் தான் கூட்டிகிட்டே வருதில்ல, ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீ படிக்கிறதே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் கலாய்ச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததான் அண்ணன் ஏதோ வண்டி இருக்குன்னு சொல்லண்ணே, எந்த வண்டியில் இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்து காட்டுறாங்க. அது பல்லவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.